சிம்சோனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் வெளியே போனது அவனுக்கே தெரியாது. சவுல் ராஜாவை விட்டு பரிசுத்த ஆவியானவர் வெளியே போய்விட்டது அவனுக்கே தெரியாது. அவங்க நினைத்து கொண்டிருந்தார்கள் நம்ம பக்தியாக தான் இருக்கிறோம், கடவுளுடைய பிள்ளையாக தான் இருக்கிறோம்னு சொல்லி. ஆனால் எப்போ அவங்க தகாத காரியத்திற்கு இடம் கொடுத்தார்களோ, ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியத்தில் தலையிட்டார்களோ, எப்போ போயிட்டார் பரிசுத்த ஆவியானவர், எப்போ போயிட்டார். அதுபோல தான் பாவ காரியங்களும் எப்போ உள்ள வருதோ ஒருவேளை ஆண்டவர் உணர்த்தி பார்ப்பார், சிக்ஷித்தும் பார்ப்பார், சிக்ஷிப்பார், சில சிக்ஷைகளை கொடுத்து மீண்டும் திருந்த வைப்பார். அதுக்கும் கீழ்ப்படியலைன்னா பட்சிப்பு, ரட்சிப்பு, சிக்ஷிப்பு, பட்சிப்பு. பட்சிப்பு என்றால் நரகாக்கினை தான். பாருங்க, பக்தர்கள் பரிசுத்தவான்கள் ஐக்கியத்திற்கு தான் கொலேசிய பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தான் இதை எழுதுறாரு, எச்சரிக்கிறார். எச்சரிப்பின் சத்தத்தை கேளாயோ மகனே மகளே என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, அழித்து போடணும். நம்மை பற்றி முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த விரலை நீட்டி மற்றவங்கள குற்றவாளிகளாக தீர்க்கிறோம். நீ இப்படி இல்லை, நீ இப்படி இருக்கிற, நீ யாரு, நீ இப்படி, நீ அப்படி, நீ இப்படி. ஆனால் அதே கையில் 3 விரலை என்ன நோக்கி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க, எனக்கு நேராக நிற்குது. நீ எப்படி? ஒரு விரல தான் மற்றவங்களை காட்டுது, 3 விரலை என்ன காட்டுது? இந்த விரலை பாருங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்குது. நீங்கள் தான் நியாயாதிபதி ஆண்டவரே, நீங்கள் பாருங்க அப்படி. 5 விரலுக்கு 5 வேலை இருக்குது, அதில் 3 விரல தான் நம்மளை குற்றவாளியாக காட்டுது. அதான் பவுல் எழுதுகிறார், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாராக இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்க நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் யார், நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய நிலைமுறை என்ன? இன்று இயேசு கிறிஸ்து வருவாரானால் அவருடைய வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா அல்லது கைவிடப்படுவேனா? அதைத்தான் நான் பார்க்கணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தற்பரிசோதனை. ஒவ்வொருவனும் தன்னைத்தானே சோதித்து பார்க்க கடவன் என்றுதான் பவுல் எழுதுகிறார். சோதிக்கணும், மற்றவங்களை சோதிக்கூடாது, நம்மை நாமே சோதிக்கணும். அடுத்தது 8வது வசனம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். கொலோசையர் 3:8. இப்போ நான் படித்தது. விட வேண்டிய காரியங்களை விட்டு விடுங்கள். விட்டு விடு. கர்த்தருக்கு ஆகாததை கையில் பிடித்து கொண்டு கிடக்காதே, உன் உள்ளத்திலும் வைத்து கொண்டு இருக்காதே, அதை தூக்கி வீசி எறி, அதை விட்டு விடு, கீழே போட்டுரு, வேண்டாம். பரலோகம் போகணும்னா ஆண்டவருக்கு ஆகாததை பாக்கெட்லேயோ கையிலையோ வீட்டிலேயோ வைத்திருக்க கூடாது. கர்த்தரை அருவருக்கிறார். அதுதான் சொல்லணும். நாம் நினைக்கிறோம் மிகப்பெரிய அளவில் கொலை, வெறி, விபச்சாரம், வேசித்தனம், அந்த மாதிரி தான் பாவம். அது பாவம்தான். அதே போல தான் கோபம், மூர்க்கம், பொறாமை, வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தைகளும், இவைகளும் பாவமே. எப்படி விபச்சார வேசித்தனம் செய்கிறவர்களுக்கு நரகமோ அதே போலதான் விபச்சார வேசித்தனம் பண்ணாவிட்டாலும் கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணம், வம்பு வார்த்தை இருந்தாலும் அப்படியே பட்டவங்களுக்கு அதே நரகம்தான். ஒரு சில காரியங்களில் கரெக்டாக இருப்பாங்க சிலர், ஒரு சில காரியத்தில் படுகொழியில் கிடப்பாங்க, அடிமைகளாக இருப்பாங்க.